கடந்த ஆட்சியில எவ்வளவு அடக்கு ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளானோம், அதற்கு காரணமானவர்கள் யாரும் சொல்ற ஒரு சாப்டர் பேசிக்கொண்டு வர நிலையில அதே நபர் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட வருண் IPS அவர்கள். இதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் பேசப்படுது, இலைமறை காய்மறையாக பேசப்படுது. அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? திமுக ஆட்சி காலத்துல, கடந்த முறை திமுக ஆட்சி காலத்துல மிக 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 நல்ல பதவியில எல்லாம் 2 பதவி வகிச்சிட்டார். ஒன்று லாண்ட் ஆர்டர் ADGP, சென்னை மாநகர கமிஷனர். இந்த 2 பதவியும் வந்து திமுக காலகட்டத்தில் பவர்ஃபுல்லான போஸ்டிங். அவர் அந்த 2 வருஷம் இங்கேயும், அங்கே ஒரு 1.5 வருஷம் பண்ண, 1 வருஷம். அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து ஆவடி கமிஷனர். அதிமுக காலகட்டத்தில் அதையும் அவங்க மனைவி மூலியமா வந்து உறவு இருக்கு, அந்த உங்களுக்கு தெரியும் என்னன்றது. அவங்க மனைவி மூலமாக சார்ந்த உறவுகளை வைத்து அதிமுக ஆட்சி காலத்தில் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தார். அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. அந்த பவர் நல்ல விஷயத்துக்கு பயன்படுதா? அந்த பவர் பல பேருடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை காப்பாற்றப்படுதா? ஒரு அதிகாரம் கிடைத்த உடனே அந்த அதிகாரத்தை வைத்து அந்த மக்களுக்கு நாம் என்ன மாதிரியான நன்மையான செயல்பாடுகள் செய்ய போகிறோம் அப்படின்னு தான் ஒரு நல்ல அதிகாரி அதை செயல்படுத்துவாங்க. இதுக்கு முன்பாக இருந்த காவல்துறை அதிகாரிகளில் பல பேர் பல்வேறு விதமான தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவல நிலைகளை வந்து மீட்டு கொண்டு வந்த அதிகாரிகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தமிழகம் சந்திக்காத, இத்தனை ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் சந்திக்காத ஒரு விஷயத்தை ஒரு அழிவு பாதை கொண்டு போய் ஒரு ஆட்சியை கொண்டு போய் விட்ட 2 விஷயங்கள், சாதனைகளை நம்ம கடந்த திமுக ஆட்சியாளர்கள் சொல்ல போனோம். அதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு அந்த அழிவு பாதை கொண்டு போன முக்கியமான காரணமாக இருந்த ஒரு 10 IAS, அதாவது 5 IAS 5 IPS ஆசிரியர் வச்சுக்கோங்க. அதில் குறிப்பாக இப்போ பணியமர்த்தப்பட்டுள்ள இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு அருண் அவர்கள். அவர் அந்த பதவிக்கு தகுதியானவரா? ஏன் வந்து இத்தனை காவல்துறை அதிகாரிகள், நம்முடைய சென்னை நம்ம காவல்துறை அதிகாரி வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இவ்வளோ கிட்டத்தட்ட 22 23 IPS ஆசிரியர்களை மாற்றிருக்காரு. யாருக்குமே ஏற்படாத ஒரு சர்ச்சை ஏன் அருணுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியிலேருந்து ஏற்படுது?